நன்றி, வணக்கம். நன்றி திரு எஸ்.ஆர். பார்கவன். முதல் சுற்று நிறைவடைந்திருக்கிறது. இனி இரண்டாவது சுற்றில் திரு ஜான் பாண்டியன் அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன். பிஜேபி ஒட்டுமொத்தமாக எதிர்ப்புன்னு சொல்லாங்க. 1999 வாஜ்பாயோட திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டு வைத்தது யாவச்சுங்க. அப்ப இந்துத்துவா இல்லையா, பிஜேபி இல்லையா? பதில் சொல்ல முடியுமா? திமுக பேசுறீங்க. குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் கூட்டணி வச்சோம்னு இன்னைக்கும் சொல்றாங்க. அது சொல்லுவாங்க, 1000 சொல்லலாம். வாயின்னா நாக்கில் எலும்புக்கு என்ன வேணாலும் பேசலாம் பழமொழி தானே. நங்க தங்க நாற்காலி திட்டத்தை கொண்டதே வாஜ்பாய் தானே. அன்னைக்கு நீங்க திமுக அவங்களோட இருந்தீங்க, அன்னைக்கு நீங்க புகழ் பாட்டீங்களா இல்லையா? இன்னைக்கு மோடியை மட்டும் எதுக்குறீங்க, என்ன காரணம்? நாளைக்கு நீங்க சேர மாட்டீங்க, என்ன உங்களை எப்படி நம்புறது? அரசியல் எப்படி வேணாலும் நடக்கலாம் இல்லையா? நீங்க இன்னைக்கு திமுக போய் பிஜேபி சேர மாட்டீங்களா? அதெல்லாம் இல்ல. அரசியல் எந்த மாற்றங்களும் யாரு வேணாலும் மாறலாம், அதுல மாற்றுகிறது கிடையாது. இவங்களுக்கு கொள்கை இருக்கா கேட்டால், நாங்கள் ஏழை மக்களுக்காக போராடுவோம், தொழில்களுக்காக குரல் கொடுப்போம். தொழிலாளர் செத்துக்கிட்டு இருக்காங்க, நீங்க தான் சொல்றீங்க, நான் சொல்லல. அப்ப நீங்க குரல் கொடுத்து அங்க போய் காப்பாற்ற வேண்டியது இடதுசாரி பூரா சேர்ந்து, இல்ல உங்க தலைவர் தான முன்னேற்ற கூட்டணி இருக்கல முதலமைச்சர் போய் அவ்வளவு காப்பாற்ற வேண்டியதானே? யாரு மேலேயா செவ்வாய் புகார் அண்ணா திமுக உட்காருவாங்க, அப்புறம் திமுக போவாங்க, திமுக பிடிக்கலாம் அண்ணா திமுக போவாங்க. ஒரு நிலை கொண்டு ஒரு இடத்துல உங்களால் இருக்க முடியாது. நீங்க என்னையா பேசுறீங்க? இடதுசாரி என்ன பேசுறீங்க? பரவக்கூடிய துப்பாக்கி சூடு நடந்த அண்ணா திராவிட ஆட்சியில தான் இல்லைன்னு சொல்ல 17 பேர் கொலை செஞ்சாங்க. கம்யூனிஸ்ட்கார போராடினீங்களா? நீ தொழிலாளர் போராடினீங்களா? திமுக போராடிச்சா? யாரு போராடினா? ஒருத்தரும் போராடல. நாங்க செத்தா எந்த பேரும் கேட்க மாட்டான், யாரும் கேட்க மாட்டான். இளவரசன் செத்தான திமுக கேட்டுச்சா, கம்யூனிஸ்ட் கேட்டுச்சா? ஏன்னா அது ஜாதி. திருமாவளவன் ஜான் பாண்டியன் தான் போய் கேட்டான், என்ன என்ன ஆட்சி? நீங்க போய் வரிஞ்சு கட்டிட்டு போய் நான் திமுக அண்ணா திமுக எல்லாம் போய் நிக்கிறீங்களா? தவறு இல்லையா? தமிழோட 17 பேர் செத்தாங்களே, திமுக ஆட்சி தானே. அண்ணா திமுக கேட்டீங்களா? கேட்கல. திமுக அதிமுக மேல சொல்றீங்களா? இன்னைக்கு நீங்க பெரிதும் அபிமானம் வச்ச கூட்டணியில இருக்க பாஜக நீங்க சொன்ன எல்லாத்துக்கும் போராட்டம் பண்ணாங்களா? யாரு? நான் மொத்தத்தில் தான் சொல்றேன், நான் ஒட்டுமொத்தமா சொல்றேன். நான் எல்லாரும் அண்ணா திமுக சொல்றேன், பிஜேபி சொல்றேன், எல்லாத்தையும் தான் சொல்றேன். அரசியலுக்காக சண்டை போடுறோம் முட்டாள், உனக்காக சண்டை போடு, அது தவறு. பேசுறது உரிமை இருக்கு, பேசுறது தப்பு இல்ல. நான் சொல்றேன் 2024 மோடிஜி தான் ஆட்சி அமைப்பார், மரணம் அவர் தான். இன்னைக்கு நான் சொல்றேன், இல்லைன்னு சொல்லு, தப்பு இல்ல. ஏன் சொல்லுனா அங்க காங்கிரஸ் கட்சியே இல்ல. எங்க இருக்கு சொல்லுங்க? எங்கேயாவது காங்கிரஸ் கட்சி இருக்கா? ஏதோ ஈரோடு இலக்கணத்தை பத்தி பேசிக்கிட்டே இருக்கீங்களே, அங்க நின்ன கேண்டிடேட் யாரு? அண்ணன் இகேஎஸ் இறங்குறவன். காங்கிரஸ் கை சின்னம். உங்களுக்கு திமுக என்ன வரைஞ்சுக்கிட்டு அங்க வேற கூட்டணி கொடுத்துட்டே இல்ல, அவன் தனியா நிக்க வேண்டியதானே? நீயே ஒட்டுமொத்தமா திரண்டு போறீங்க. உங்களுக்கு பயம், காங்கிரஸ் ஒண்ணு தோந்தா கூட நம்ம ஆட்சி தோந்த மாதிரி தெரியுமோ அப்படிங்கிற ஒரு பயம். அப்ப ஒட்டுமொத்த மந்திரி போய் அங்க பார்த்துருக்கீங்க. அழகா சொன்னார் பார்த்திபன் சொன்னார், அருமையான ஒருத்தர். அங்க மந்திரியா போகல, அவர் மந்திரியா வேலை மந்திரியா போகலையா? தமிழ்நாட்டில் வேலை மந்திரி எனக்கு இப்பதான் தெரியும், எனக்கு அப்படி போகலன்னு. அண்ணாமலையவே எல்லாரும் சேர்ந்து பேசலையா? உங்களுக்கு என்னையா பிரச்சனை? அண்ணாமலை 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 ஏதோ வார்த்தை சொல்லிட்டாலும், என் தாய் பொண்டாட்டி மாதிரி முதலமைச்சர் இல்லைன்னு சொன்னீங்களாம். என்ன இது? என்ன தாயிற் சிறந்தது கோயிலுமே இல்லை. நீங்க தானே படிச்சிருக்கீங்க, நானும் படிச்சிருக்கேன். தாய் தான் முதன்மை. அண்ணா திமுக புரட்சி தலைவி அம்மா அவர்களை தாயா நினைக்கிறாங்க, அவங்க தான் கடவுள். அதுல என்ன தப்பு? அதே மாதிரி அவருடைய அம்மாவை அவர் கடவுளா நினைக்கிறாங்க. என்னையா தப்பு? இவங்க கண்டுபிடிச்சு இவன் பெரிய வியாக்கியானம். வேற வேலை வெற்றியே உங்களுக்கு கிடையாதா? அவன் தாய் அவனுக்கு பெருசா இல்ல, என்னுடைய தாய் எனக்கு பெருசு. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், முடி இல்ல இருந்தாலும் பரவாயில்ல, 24 மோடி ஆட்சியில உட்கார்ந்தா நான் மொட்டை அடிச்சுக்கிறேன். சேலஞ்ச் சொல்லுங்க, இவ்வளவு வேற சேலஞ்ச் சொல்லுங்க. நான் சொல்றேன் இந்தியாவை ஆள போகிறது மோடிஜி தான். ஏன்னா அண்ணன் சொன்னார் வெற்றி பெற்றது நீங்கன்னு சொல்லி, எப்படி 1 லட்சம் ஓட்டு கணக்கு சொன்னீங்களா? 1 லட்சத்துக்கு மேல 44,000 ஓட்டுங்க. சாதாரண ஓட்டா? சாதாரண ஓட்டா? அவளே ஒட்டுமொத்த இந்தியாவே படையெடுத்த மாதிரி தமிழ்நாடு பூரா படையெடுத்துக்கான இவ்வளவு ஓட்ட வாங்கிவிட்டு பெருமையா பேசுறேன். டெபாசிட் இல்லாம பண்ணியிருந்தீங்கன்னா உங்களை நான் வரவேற்றிருப்பேன். அடுத்த நாங்கள் ஆட்சியில் உட்கார்ந்து உங்களுக்கு தகுதி இருக்குன்னு நான் சொல்லியிருப்பேன். சங்கரங்கோயில் இடத்துல நான் என்ன
புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் வேலை செஞ்சோம். டெபாசிட் ஒண்ணுமே இல்லாம போனீங்களா ஐயா? அப்ப திமுக அப்ப உங்களுக்கு தகுதி இல்லையா? மீண்டும் ஆட்சி பிடிச்சிட்டீங்கல்ல, எப்படியோ போய் சொல்லி ஆட்சி பிடிச்சு வந்துட்டீங்க, தப்பு இல்ல, நான் ஒண்ணும் சொல்லல. ஆனா அது அரசியல் அப்படித்தானே, நம்ம என்ன சொல்ல முடியும்? இந்த லீல மக்களவை தேர்தலில் பிஜேபி தான். நன்றி, வணக்கம். நன்றி திரு ஜான் பாண்டியன். தொடர்ந்து திருமிகு பாலபாரதி அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன். நம்முடைய சகோதரர் ஹெச் ராஜா அவர்கள் ரொம்ப அறிவுபூர்வமா பேசினார். அது அறிவியல்ல இருந்து, புவியியல்ல இருந்து, பூகோளத்தில இருந்து சகலமும் அவருக்கு இருக்கக்கூடிய அறிவாற்றலை எனக்கு காட்டியது. இப்ப மட்டுமல்ல, தமிழ்நாடு சட்டமன்றத்திலேயே ஒரு சட்டமன்ற உறுப்பினரை எனக்கு முன்னாடி தான் அமர்ந்திருந்தார், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். டென்ஷன் ஆகாதீங்க, சும்மா புலாகுங்க. அப்போ அப்படி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காலத்தில் கூட அவர் நிறைய மக்களுக்கான கருத்துக்களை எடுத்து சொல்லியிருக்காங்க, மறுக்க முடியாது. இவரு எனக்கு என்னன்னா, இவ்வளவு அறிவு இருக்கக்கூடிய, இவ்வளவு திறமை இருக்கக்கூடிய இவரை ஏன் ஆளுநர் ஆக்க மாட்டேங்கிறாங்க? இந்த ஆளுநர் மாற்ற வரப்பெல்லாம் எப்படியாவது தமிழ்நாடு ஆளுநரை மாத்திட்டு நம்முடைய சகோதரர் போடுவாங்களான்னு பார்த்தா அவர் பேர் லிஸ்ட்ல ஏறவே மாட்டேங்குது. ரெண்டாவது, இடதுசாரி கட்சிகள் கம்யூனிஸ்டுகள்லாம் காணாமன்ற இப்ப கண்ணாடியை வேறையா மாட்டிக்கிட்டா காணாம தான் தெரியும். சரியா பாருங்க, இங்க இந்த ஹாலில் இருக்கக்கூடியவங்க யாராவது சாதி பார்த்து உட்கார்ந்துருக்கோமா? தமிழ்நாடு அப்படியா இருக்கு? மதம் பார்த்து உட்கார்ந்து இருக்கிறோமா? இந்த மண்டபத்தில் முதல் மரியாதை யாருக்கு செஞ்சாங்க? 2 நண்பர்கள், இஸ்லாமிய சகோதரருக்கும் நம்முடைய முன்னாள் அமைச்சருக்கும் உடனடியாக முதல் மரியாதை செய்யலையா? எவ்வளவு பெரிய உயர்ந்த பண்புங்க இது. ஆகவே இந்த தமிழ்நாட்டில் இடதுசாரிகள், என் பெருமையை பற்றி நான் சொல்வதற்காக இந்த மேடைக்கு நான் வரவே இல்லை. நம்முடைய சகோதரர் சொன்ன குறைபாடுகள் இருக்குதா அப்படின்னு நானும் கூட பரிசீலனை செய்யறேன். இருந்தா நம்ம தவறுகளை சரி செய்வோம். கம்யூனிஸ்ட் இருக்கக்கூடிய அந்த நேர்மையோடு தான் எங்களுக்கு அதிமுக கூட்டணி கட்சியா திமுக கூட்டணி கட்சியாங்கிற நல்ல விஷயம். மக்களுக்கான பிரச்சனைகள் வருகிற பொழுது போராடக்கூடிய அமைப்பாக நாங்கள் இருக்கிறோம். ஆகவே அதிமுக என்ன பார்க்கணும்னா, அம்மா சொல்லுவாங்க, அம்மானா புரட்சி தலைவி அம்மா, முதலமைச்சர் அம்மா என்ன சொன்னாங்க? 6லும் சாவு 100லும் சாவுன்னு சொன்னாங்க. இப்படி பயந்து போய் குழம்பி போய் இருக்கிறீங்களே, ஒண்ணு கூட்டணி இருக்குன்னு சொல்லுங்க, இல்லைன்னு சொல்லுங்க. எங்களுக்கு ஒண்ணும் கவலை இல்லை. எங்களை பற்றி நீங்களும் கவலைப்பட வேண்டாம். இடதுசாரி கட்சிகளை காணோம், எங்க இருக்கிறீங்க அப்படின்னு நாங்களே கவலைப்படல, நீங்க கவலைப்படுறீங்க. நீங்களே எங்களுக்காக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பாஜக நீங்க இப்படியா அரசியல் பண்ணிக்கிட்டு தமிழகத்தில் நாங்க பெரிய வளர்ச்சியில இருக்கிறோம், இமயமலை வளர்ச்சியில இருக்கிறோம் அப்படின்னு நீங்களா கற்பனை பண்ணிக்கிட்ட என்ன ஆகும்? அதுதான், கடலே இல்லைனாலும் நீங்க எது பேசினாலும் சுனாமி அது பாட்டுக்கு அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். ஆகவே அதுதான் ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தல். ஆகவே நீங்க அரசியலை, பாஜக அரசியலை, மதவெறி அரசியலை வேற எந்த வடமாநிலங்களில் வேணும் செல்லுபடியாகும். ஆனால் தமிழ்நாட்டில் இன்னும் இருக்கக்கூடிய கேரளாவில், தெலுங்கானாவில், ஆந்திராவில் இல்லாம இருக்கும். நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன், கம்யூனிஸ்ட்ல யாரும் இல்லாம போகலாம், ஆனால் ஒரு கொடியாக ஒரு மனிதனாக இருந்தாலும் கூட மதச்சார்பற்ற அரசியலுக்காக இறுதி வரை நாங்கள் போராடுவோம். அதனாலதான் நாங்கள் சொல்லுகிறோம், அன்பு சகோதரர் ஜான் பாண்டியன் அவர்கள், நிலைமை எப்படியோ போயிருச்சு, நீங்க இந்த அணியில இருக்க வேண்டியவர். உங்களுடைய உரிமை குரலை, உங்களுடைய போராட்டத்தை, உங்களுடைய மதச்சார்பற்ற அரசியலை இப்ப அல்ல, பல ஆண்டுகளாக தமிழக மக்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள். ஆகவே நாம ரொம்ப சரியாக யோசிக்க வேண்டி இருக்கிறது. ஆகவே நீங்க அந்த பக்கம் விட்டுட்டு இந்த பக்கம் வாங்க. ஹெச் ராஜா அவர்கள் தனியா இருந்தாலும் தனித்துவமாகவே அவர் இருப்பாங்க. அவங்களை பற்றி கவலைப்படாதீங்க. இந்தியாவை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் மீண்டும் பாஜக ஆட்சியை நான் கெஞ்சி கேட்டேன்னு அப்பால வருத்தப்பட்டாரு. இப்ப நான் உறுதியா சொல்றேன், உங்களை ஆட்சியிலிருந்து வீழ்த்துகிற வரை நாங்கள் உறங்க போவதும் இல்லை, ஓட போவதும் இல்லை என்று சொல்லி செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திருமிகு பாலபாரதி. தொடர்ந்து
திரு OS மணியன் அவர்களை நிறைவாக சுருக்கமாக தனது கருத்தை முன்வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்தியாவில் மிகப்பெரிய கடுமையான கொடுமையான பொருளாதார வீழ்ச்சின்னு சொல்லி தம்பி பேசினார். பக்கத்தில் இருக்கிற இலங்கை நாட்டில் இருக்கக்கூடிய பொருளாதார வீழ்ச்சி எப்படிப்பட்டது என்பதை நம்ம பார்த்திருக்கிறோம். இப்ப இன்னைக்கு பாகிஸ்தானுடைய நிலைமை படு பாதாளத்தில் போய் கொண்டிருக்கிற அவல நிலைக்கு பாகிஸ்தான் தள்ளப்பட்டிருக்கிறது. 1 லிட்டர் பெட்ரோல் ஏற்கனவே இந்தியாவில் பெட்ரோல் விலை கூடுகிற போதெல்லாம் நம்ம பாகிஸ்தான்ல விற்கிற பெட்ரோல் விலையை உதாரணமா சொல்லி நானே மேடையில் பேசியிருக்கிறேன். ஆனா இன்றைக்கு 1 லிட்டர் பெட்ரோல் பாகிஸ்தான்ல 250 ரூபாய்க்கு கிடைக்கல. அந்த அளவுக்கு இன்றைக்கு பாகிஸ்தான் பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. உங்க கூட்டணியை பத்தி ரொம்ப கவலைப்படுறாங்க. நாங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். நீங்க எங்க கூட்டணியில் இருக்கிறவங்கள 3 பேரையும் ஒன்னாதானே உட்கார வச்சிருக்கிறீங்க. இங்க ஒன்னா உட்கார்ந்து கூட்டணி 3 பேரையும் ஒன்னா உட்கார வச்சிருக்கிறீங்க. நீங்க இடையில உட்கார்ந்து இருக்கிறீங்க. எங்க கூட்டணியில் உட்கார்ந்துருக்காங்க 3 பேரும் போட்டு நாற்காலி போட்டு உட்கார வச்சிருக்கிறீங்க. அவ்வளவுதான். இது என்ன உங்களுக்கு சந்தேகம்? சந்தேகமே வேண்டாம். இப்ப என்ன நிலைமைன்னு கேட்டீங்கன்னா, திமுக ஆட்சியில தேர்தல் அறிக்கையை நிறைவேற்றல, அம்மா ஆட்சியில கொண்டு வந்த திட்டங்களையும் ரத்து பண்ணிட்டாங்க. இப்போ வாங்கியிருக்கிற கடன் 1,62,000 கோடி இது வரைக்கும். இப்பயே 1,62,000 கோடி கடன் இருக்கும் போது நீங்க எங்க இருந்து திட்டங்களை நீங்க நிறைவேற்ற போறீங்க? நீங்க தம்பி பழனி தியாகராஜன் இருக்காரு இல்லையா, நம்ம பைனான்ஸ் மினிஸ்டர் இருக்காரு இல்லையா, அவர்கிட்ட கொஞ்சம் பேசுங்க. அவர் கரெக்டா பேசுறாரு, தெளிவா சொல்றாரு. முடியவே முடியாதுங்க அப்படின்னு சட்டமன்றத்திலே சொல்லிடுறாரு. தம்பி மாதிரி பேசல. கொரோனா பத்தி தம்பி சொன்னார். அதாவதுங்க, கொரோனா என்ன, அது எப்படி இருக்கும், அதுக்கு என்ன வைத்தியம், என்ன பண்ணும், யாருக்கும் தெரியாது. யாருக்கும் தெரியாத நேரத்தில் அந்த கொரோனாவை கையாண்டு அதிலிருந்து மக்களை காப்பாற்றிய அரசு அம்மாவுடைய ஆட்சி. நாங்க எல்லாம் பண்ணி வச்சதுக்கு பிறகு கட்டமைப்பை, மருத்துவ கட்டமைப்பை நாங்கெல்லாம் உருவாக்கி தந்ததற்கு பிறகு, மருத்துவர்களை எல்லாம் நாங்க தயார்படுத்திய பிறகு நாங்க 3000 செவிலியரை போட்டு வச்சோம். அந்த 3000 செவிலியரையும் நீங்க ஒரே உத்தரவுல வீட்டுக்கு போச்சு விட்டீங்க. கைது அவங்க அழுகுறாங்க, உப்பாரி வைக்கிறாங்க, மயக்கம் வருது, ஆஸ்பத்திரியில் போய் கிடக்குறாங்க, கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க. இன்னைக்கும் 4000 போஸ்டிங் இருக்குது, நர்ஸ் போஸ்டிங் வேக்கன்ட் இருக்குது. ஏன் அந்த கொரோனா காலத்தில் உயிரை பணைய வைத்து வீட்டில் பிள்ளைய விட்டுட்டு, அம்மா விட்டுட்டு, பிள்ளைய விட்டு, குடும்பத்தை விட்டுட்டு வந்தவங்களுக்கு அந்த வேலையை கொடுத்தாங்க. அம்மா ஆட்சியில் கொடுத்துட்டாங்கிறதுக்காக வேண்டி நீங்க வீட்டுக்கு அனுப்பினா என்னங்க நியாயம்? இதெல்லாம் நம்ம சகோதரி கேட்க வேண்டிய கேள்வி நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இந்த நீட்டால் ஏற்பட்ட இழப்புக்கு எவரும் கோரிக்கை வைக்காத போது எடப்பாடியார் அவர்கள் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீட்டை கொடுத்து, நீட் இல்லாத போது அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவக் கல்லூரிக்கு போன எண்ணிக்கை 9. ஆனால் இன்றைக்கு நீட் இருக்கிற போது இந்த இடஒதுக்கீட்டின் காரணமாக 7.5 காரணமாக இன்னைக்கு மருத்துவக் கல்லூரிக்கு உள்ளே போகிற மாணவருடைய எண்ணிக்கை 540. அது மட்டும் இல்ல, இந்த 540 பேரும் அரசாங்கமே ஃபீஸ் கட்டுது. நம்ம கஞ்சா விக்குதுரா புடிங்கன்னு போலீஸ் சொன்னா, போலீஸ் கஞ்சா பிடிச்சா இப்ப கஞ்சாவை முட்டாய் ஆக்கி விட்டாங்க, ஸ்வீட் சாக்லேட் ஆகிட்டான். இப்ப கஞ்சா சாக்லேட் விற்க ஆரம்பிச்சிருச்சு. எவ்வளவு அவன் முன்னேறான் பாருங்க, எவ்வளவு வேகமா போறான் பாருங்க, எவ்வளவு அறிவியலா சிந்திக்கிறான் பாருங்க. அதனால காவல்துறையில விழிப்போட இருக்கணும். காவல்துறை கையில வைத்திருக்கிற முதலமைச்சர் இன்னும் விழிப்போட இருக்கணும். தமிழ்நாட்டை நீங்க வளர்ச்சி பாதைக்கு அழைத்து செல்லாவிட்டாலும் பரவாயில்லை, இருக்கிற நிலையில காப்பாற்றுங்கள் என்று கேட்டு முடிக்கிறேன். வணக்கம். நன்றி திரு OS மணியன். தொடர்ந்து திரு ஈஸ்வரன் அவர்களை சில நிமிடங்களில் முத்தாய்ப்பாக தன் கருத்துக்களை வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அண்ணன் ராஜா அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார். அடுத்த தேர்தலுக்கு எல்லோரும் தயாராகுங்கள், விலைவாசி உயரத்தான் செய்யும். விலைவாசி ஏறலாம் இப்ப என்ன அப்படின்னு தெளிவா சொல்லிட்டு போயிட்டார். ஆனா அடுத்த தேர்தலுக்கு மக்கள் தயாராகிக்கணும். திருப்பியும் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சா மறுபடியும் விலை ஏறும். அதே போல அண்ணன் ராஜா அண்ணன் ஈரோடு இடைத்தேர்தல் என்னப்பா பஞ்சாயத்து தேர்தல் மாதிரி, அது போய் நாடாளுமன்ற தேர்தலில் எதிரொலிக்குமா அப்படின்னு சொல்றார். ஆனா அதே சமயத்தில் நாங்கள் வடகிழக்கிலே 3 மாநிலங்களிலே வெற்றி பெற்று இருக்கிறோம். உண்மையா மனசுல சொல்லுங்க, 3 மாநில ஜனத்தொகையும் சேர்த்து சென்னையை விட குறைவா இல்லையா? ஒரு கார்பரேஷன், உண்மையிலேயே ஒரு கார்பரேஷன்.
கார்பரேஷன் ஓட்டு கூட கிடையாதாங்க. அதை ஜெயிச்சுட்டு நாங்க ஆட்சி அமைப்போம். ஏன்னா வடகிழக்குல நாங்க ஜெயிச்சிட்டோம். இவ்வளவுதான் அவருடைய ஓட்டு. ஆனா ஈரோடு இடைத்தேர்தல் அவருக்கு பஞ்சாயத்தா. 2016 தேர்தல், 2019 தேர்தல், அந்த வாக்குகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வெற்றி வாய்ப்புகள் இப்படி இப்படி இருக்கும். 2016 ஜெயிச்ச கட்சிக்கும் ஜெயிக்காத கட்சிக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. 2021 அதே மாதிரி ஜெயிச்ச கட்சிக்கும் ஜெயிக்காத கட்சிக்கும் வாக்குல ரொம்ப பெரிய வித்தியாசம் எல்லாம் கிடையாது. ஆனா 2019 என்னாச்சு? 16 வித்தியாசம் ரொம்ப கம்மி. ஆனா 19 நாடாளுமன்ற தேர்தலில் எவ்வளவு பெரிய வித்தியாசம்? அதேதான் 2024 நடக்க போகுது. மிகப்பெரிய வித்தியாசத்தில் அனைத்து தொகுதிகளிலுமே நாங்கள் வெற்றி பெறப் போகிறோம். சமீபத்தில் பாஜக தலைவர் JP நட்டா விரைவில் தமிழகத்தில் தாமரை மலரும், நாங்கள் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு பேசி இருக்கிறார். அதிமுகவை அடக்கி வைக்கிறதுக்காக பேசுறது. அதாவது மகாராஷ்டிரா ஆகட்டும், பீகாரில் ஆகட்டும், எல்லா இடத்திலுமே அவங்களோட கூட்டணியில் இருந்த கட்சியை காலி பண்ணாங்க. எல்லா இடத்துலயுமே அவங்க இன்னைக்கு சொல்றாங்க தமிழ்நாட்டில் எதிர்கட்சியை குறி வைக்கிறாங்களா? அவங்க எதிர்கட்சியை குறி வைக்கிறது இல்ல, அவங்க கூட்டணியில் இருக்கிற கட்சியை குறி வச்சு காலி பண்றாங்க. ஆனா அல்ல OS மணியன் சொல்றாரு, தமிழ்நாட்டில் நாங்கெல்லாம் விழிப்புணர்வு உள்ளவங்க முடிச்சுட்டாரு. அதிமுக இங்க முடிச்சிருச்சு. இனி அவங்க ஒண்ணும் பண்ண முடியாது. முடிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். இனி ஒன்றும் பண்ண முடியாது. வட இந்திய தொழிலாளர்களை ஊருக்கு இங்க அனுப்பிச்சோம்னு வச்சுங்க, என்ன ஆகுது தெரியுமில்ல? தொழில் பிரச்சனை யாரும் ஸ்தம்பிச்சிடும். இது யதார்த்தம், எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா ஏன் இது நடக்குது? அதாவது அப்படி ஸ்தம்பிச்சு போச்சுன்னு சொன்னா தொழில் வளராது, தமிழ்நாட்டினுடைய வருமானம் குறையும், தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி குறையும். இதை எதிர்பார்ப்பது யார்? தமிழ்நாடு வளர்கிறது என்று பொறாமைப்படுவது யார்? தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை குறைக்க வேண்டும் என்று கண்களை கட்டிக் கொண்டு பணியாற்றுபவர்கள் யார்? அப்ப பின்னணியில பார்க்கும் பொழுது பீகாரிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகி அந்த வதந்தியை பரப்பி இருக்கிறார். அதுதான் இங்கே வந்து சேர்ந்திருக்கிறது. அப்படி பரப்பியவர்கள் இன்றைக்கு கைது செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நான் ஏதோ இதான் சொல்லல, அந்த உண்மையை தான் சொல்ல. அப்ப என்ன நோக்கம்? பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை தமிழ்நாட்டிலே தொழில் வளர்ச்சியை குறைக்க வேண்டும், தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியை குறைக்க வேண்டும், இதுதான் நோக்கம். ஆனா 2024 நாடாளுமன்ற தேர்தலிலே நாங்கள் வெற்றி பெறுவதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. எதிரணி ஒரு தொகுதி கூட வெற்றி பெற முடியாது என்பதற்கான 1000 காரணங்களை நாம் சொல்ல முடியும். நன்றி, வணக்கம். நன்றி திரு ஈஸ்வரன். தொடர்ந்து பாஜக மூத்த தலைவர் திரு H. ராஜா அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன். அதாவது சகோதரி பாலபாரதி அவர்கள் பிஜேபியை பற்றி ரொம்ப விமர்சிச்சாங்க. ஆமா, பெண்களுக்கு தாழ்த்தப்பட்டவர்களுக்கு ரொம்ப வேலை செய்யற நீங்க உங்க சிபிஎம் பொலிட் பீரோ 16 பேர்ல இருக்கிற ஒரே ஓபிசி திரு பினராயி விஜயன். ஒரு எஸ்சியாவது உண்டா? ஐ சேலஞ்ச் யூ. ஒரு எஸ்சி கூட கிடையாது. அதுவும் பினராயி விஜயன் வர்ற வரைக்கும் ஒருவர் கூட ஓபிசி உங்க பொலிட் பீரோல கிடையாது. நான் 5 வருஷம் கேரளாவுக்கு பொறுப்பாளராக இருந்து பணியாற்றியவன். அடல்ஜி PMR கருத்தை நாங்க ஜனாதிபதி ஆக்கினது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த சிறுபான்மை சமுதாயத்தினர். அதே மாதிரியா அதற்கடுத்து மோடிஜி அவர்கள் பிரதமராக வந்த பிறகு பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த திரு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் இன்று முதலாக இந்தியாவிலேயே மலைவாழ் தாய் திரௌபதி முர்மு அங்கு ராஷ்டிரபதி பவனை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சி தான் இந்தியாவிலேயே மிகப்பெரிய சமூக நீதியை காப்பாற்றுகின்ற ஒரு கட்சி. 64 நான் 3rd ஸ்டாண்டர்ட் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழக ஹிந்தி எதிர்ப்பு பேரணி அதில் போட்ட கோஷத்தினுடைய வாசகம், அங்க அத்தை மகள் தமிழ் இருக்க ஆசைக்கு ஒரு ஆங்கிலம் இருக்குன்னு ஹிந்தி வெறுப்பு உணர்வை ஊட்டியதே அதுலதானே பிறந்தீங்க நீங்க. உங்களுக்கு இந்த ஹிந்தி மொழியும் சங்கர மடமும் இல்லைன்னா அரசியல் குழப்பியது. ஜாதி வெறி திராவிட முன்னேற்ற கழகம், மொழி வெறி திராவிட முன்னேற்ற கழகம், மாநில வெறி திராவிட முன்னேற்ற கழகம். ஆகவே நீங்கள் அகில இந்திய பாலிடிக்ஸ் பத்தி கனவு காணலாம்.
எவ்ரிபடி ஹஸ் காட் அ ரைட். ஆனா உங்களால ஒன்றும் செய்யறதுக்கு இல்ல. திரு ராஜா, உங்களுடைய பிரபலமான சொல்லாடல் ஒண்ணு இருக்கு, ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் than கருணாநிதின்னு. அது 2024 எதிரொலிக்குமா எதிரொலிக்காதா? இருங்க, நான் அப்பொழுது சொல்லி இருக்கிறேன், கலைஞர் அவர்கள் யார் என்ன சொன்னாலும் காதில் போட்டுக் கொள்ளுவார், ஆனால் முடிவு அவர் எடுப்பார். டுடே ஸ்டாலின்ஸ் கவர்மெண்ட் இஸ் பீயிங் லெட் பை நோஸ் பை தி கிறிஸ்டியன் மிஷனரிஸ். இதை நான் அன்னைக்கு சொல்லி இருக்கேன். நீங்க இன்னைக்கு கேட்டதுனால திருப்பி சொல்ல வேண்டியிருக்கு, இல்லைன்னா அவாய்ட் பண்ணியிருப்பேன். நன்றி தம்பி அவர்களே. நான் அடுத்த தேர்தலில் இவர்கள் என்னதான் குட்டிக்கரணம் போட்டாலும் தன்னோட குக்கிராமம் தான் உலகம் நினைக்கிறவங்களுக்கு நான் பதில் சொல்ல தயாரில்லை. நாங்க இந்த தமிழ்நாட்டில் 39 தவிர எங்களுக்கு உலகமே கிடையாது. தமிழ்நாட்டை அதை மதிக்காத மாதிரி இருக்கு. இல்ல அவர்களுடைய எண்ணத்தை சொல்றேன். நாங்க தான் எங்க மாநில தலைவர் பேசினார்னு நீங்களே சொல்றீங்களே. அதனால நீங்கள் இதுதான் உங்கள் உலகம், இதுதான் மக்களவை தேர்தல் சொன்னா இன்னைக்கு 39 எம்பி இருந்து 38 எம்பி இருந்தும் என்ன பேசி இருக்கீங்க பார்லிமெண்ட்ல? முதல் கையெழுத்து நீட்டுக்குன்னு உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரு, அதுக்கான ரகசியம் என் கையில இருக்குன்னு சொன்னாரு. செஞ்சீங்களா அவர் பாக்கெட்ல? சரி, என் சகோதரி கனிமொழி என்ன சொன்னாங்க? தமிழகத்திலே இளம் விதவைகள் அதிகம் இருக்கிறார்கள். காரணம், தமிழன் குடிச்சிட்டு இளம் வயசுல செத்து போறான். அந்த செத்து போற அவனுடைய இளம் விதவைகள் அதிகமா இருக்கிறதுனால முதல் கையெழுத்து மது விலக்குன்னு சொன்னாங்க. ரெண்டுமே நடந்ததா? அது 2016 சொன்னது. எப்ப சொன்னா என்ன? கனிமொழி அவர்கள் சொன்னார்களா? சரி, இப்ப நான் கேட்கிறேன், திராவிட மாடல்னா என்ன என்னன்னு எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. குடிப்பழக்கம் இல்லாத தமிழனை குடிகாரன் ஆக்கியது திராவிடியன் மாடல் என்று சொல்லி வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். நன்றி திரு ஹெச் ராஜா. தொடர்ந்து நிறைவு கருத்தாளராக திரு எஸ்.ஆர். பார்த்திபன் அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன். அண்ணன் ராஜா அவர்கள், ஓஎஸ் மணியன் அவர்கள், அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் 3 பேரும் ஏதோ தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் ஒரு மோசமான சூழல் வந்ததை போல ஒரு மாயத் தோட்டத்தை ஏற்படுத்துறாங்க. மோடி தான் 2024 ஆட்சிக்கு வருவாங்க சொல்லி நீண்ட ஆட்சிக்கு வர சொல்ல. நான் சொல்றேன், என்ன குட்டிகாரணம் அளித்தாலும், என்ன சூழ்ச்சி செய்தாலும், என்ன மத கலவரத்தை ஏற்படுத்தினாலும், எதை செய்தாலும் மோடி வரப்போறதே கிடையாது. மிக மதசார்பற்ற கூட்டணி தான் தமிழ்ல இந்தியாவை ஆள போகுது. அதான் நடக்க போகுது, அதான் நடக்கும். பிஜேபி என்ன பண்றாங்கன்னா, இந்த வாஜ்பாயும் மோடியை போயிட்டு பேசுறாரு. வாஜ்பாய் ஒரு குறைந்த செயல் திட்டத்தோடு ஆட்சி அதிகாரத்தை வந்தவர். வாஜ்பாய் எவ்வளவு பெரிய தலைவர். வாஜ்பாய் எல்லாத்துக்கும் பிடிக்கும். நம்ம தலைவர் கலைஞரோடு நெருங்கிய நல்ல நண்பர். உண்மையிலே ஒரு சிறந்த தலைவர். அனைத்து மக்களையும் நேசித்த தலைவர். மதக்கலவரத்துக்கு இடம் கொடுக்காத தலைவர். சாதி மதத்துக்கு இடம் கொடுக்காத தலைவர். அவரையும் இப்ப கருது ஒப்பிட்டு பேச முடியுமா? இப்ப ஒரு பதட்டத்தோடய வச்சுக்கிறீங்க நாட்டை. எப்ப பார்த்தாலும் டென்ஷன். எவன் உயிர் எப்ப போகுதுன்னு தெரியல, எந்த நேரத்தில் என்ன நடக்குன்னு தெரியல. வெளிநாட்டு செய்தியா உள்நாட்டு சொல்ல பேச முடியாது. இன்னைக்கு ஒரு சிறுபான்மை மக்கள் மிகப்பெரிய அச்சத்தோட வாழ்றான். தாழ்த்தப்பட்ட மக்கள் பிஜேபி ஆளுகின்ற எல்லா மாநிலத்திலும் அடித்து நொறுக்கப்படுகிறார்கள். உரிமைகள் முற்றிலும் பறிக்கப்படுகிறது. ஊபி எடுத்துங்க, பீகார் எடுத்துங்க, என்ன நிலைமைங்க? ஒரு தலித்து நிம்மதியா வாழ முடியல. பட்டியல் சமுதாய மக்களுடைய வாழ்வாதாரத்தை சிறந்த கட்சி பிஜேபி. இன்னைக்கு தமிழ்நாட்டில் சொல்றாரு, நீங்க மின்சார கட்டணம் ஏற்றி வெறும் 36 பைசா தான் தமிழ்நாட்டில் ஏற்றிருக்கிறோம். குஜராத்ல 21, 22 இந்த 2 ஆண்டுகளில் 40 ரூபாய் ஏற்றிருக்கிறீங்க. பிஜேபி ஆளுடைய எல்லா மாநிலத்திலும் 10 ரூபாய், கோவால 10 ரூபாய் 25 பைசா ஏற்றிருக்கீங்க மின்சார கட்டணத்தை. இத்தனையும் ஏற்றிவிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி அண்ணா ராஜா பேசுறாரு. அவர் எப்ப பேசினாலும் பாருங்க, புள்ளி ஏதாவது சொல்லுவாரு, ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கி விட்டுவார். ஆனா உண்மை தன்மை நல்லா ஆராய்ச்சி டீப்பா உள்ள போன உண்மை எதுவுமே இருக்காது. அவரோட பேசுறதெல்லாம் வெறுப்பு அரசியல், திராவிட வெறுப்பு அரசியல், தமிழர் வெறுப்பு அரசியல், சாதி அரசியல், மத அரசியல், இதுக்குள்ளேயே தான் போயிட்டு சுத்திட்டு இருப்பார், டிராவல் பண்ணுவார். ஒரு வளர்ச்சியை பத்தி பேச மாட்டார். இங்க வளர்ச்சி பத்தி பேசுறா அங்க பாருங்க, எங்க கோவால பாருங்க, நார்த் ஈஸ்ட்ல போய் பாருங்க, டெல்லியில பாருங்க, துபாயில பாருங்க, அமெரிக்கால பாருங்க. நாங்க தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ண போறோம்? பிஜேபி தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணிக்கிறீங்க? என்ன நிதியை கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்கு எதை செய்தாலும் ஒரு தடை. ஒன்றிய அரசு பிளாக் பண்றீங்க, நிறுத்துறீங்க. எந்த திட்டம் செயல்பட விட மாட்டேன்றீங்க. தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு மிகப்பெரிய தடையாக இருப்பது பிஜேபி.
ஆகவே நாங்க வளர்ச்சி பார்லிமெண்ட் என்ன பேச சொல்றார், தமிழ்நாட்டு வரை இந்தியா முழுவதும் வரக்கூடிய பல பிரச்சனைகளை தடுத்து சிறந்த எதிர்க்கட்சியாக செயல்படு திமுக மட்டும்தான். ஆகவே வருகின்ற 2024 தேர்தலில் என்ன குட்டிகாரன் அடித்தாலும், தலைகள் தான் என்றாலும், எந்த பொய் சொன்னாலும் பிஜேபி வரப்போறது கிடையாது. சரி, ஆகவே விரைவில் ஒரு நல்ல செய்தியை இந்த நாட்டு கொடுப்பார். இந்திய அரசியலை நிர்ணயிக்கிற மிகப்பெரிய சக்தியாக திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி சிறந்து விளங்குவார் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மக்கள் சபை 2 சுற்றுகளும் நிறைவடைந்திருக்கிறது. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் முடிவு என்பது வரும் மக்களவைத் தேர்தலில் எதிரொலிக்குமா எதிரொலிக்காதா என்ற தலைப்பை நாம் முன்வைத்து விவாதித்திருந்தோம். 6 அரசியல் ஆளுமைகளும் அவர் தரப்பு காரணங்களை மிக அழுத்தமாக மக்கள் முன்பாக முன்வைத்திருக்கின்றனர். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் என்பது வான்புகழ் வள்ளுவர் வாக்கு. அந்த வகையில் தற்போது இருக்கக்கூடிய மன்னவர் மக்களுக்கு முறையானவற்றை தொடர்ந்து செய்கிறாரா அல்லது செய்யவில்லையா என்பது நிச்சயம் தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டுமல்ல, அகில இந்திய மக்களுக்கும் தெரிந்தே இருக்கும். ஜனநாயகத்தின் இறுதி எஜமானர்கள் எப்போதுமே மக்கள் தான். சிற்சில விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய விஷயங்கள், சீர்திருத்தங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் இருப்பினும் இறுதி தீர்ப்பு மக்களே எப்போதும் வழங்குவர். அந்த வகையில் இந்த மக்கள் சபைக்கான தீர்ப்பையும் மக்கள் வழங்குவர் என்ற நம்பிக்கையோடு வருகின்ற 2024 மக்களவைத் தேர்தலில் இடைத்தேர்தல் முடிவு எதிரொலிக்குமா அல்லது தமிழ்நாட்டு மக்களின் மனநிலை என்னவாக இருக்கிறது என்பது அந்த தீர்ப்பின் மூலமாகவும் நாம் அறிய இருக்கிறோம். எனவே மக்கள் முன்பாக இந்த மக்கள் சபை தலைப்பையும் வரக்கூடிய தேர்தல் களத்தின் தீர்ப்பையும் முன்வைத்து இந்த நிறைவான மக்கள் சபையை நிறைவு செய்கிறேன். வந்திருந்த பார்வையாளர்கள், விருந்தினர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வணக்கம்.